இந்த 7 நாளா நான் கத்துக்கிறதுக்கு எனக்கு அழுவலாமான்னு எனக்கு நான் வந்து ஒவ்வொரு வசனமும் இன்னைக்கும் சொல்லலாம், நாளைக்கும் சொல்லலாம். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தது. எவ்வளவா சொல்லலாம், இவ்வளவா என் 2 கை விளக்கம் சொல்லலாம். ஆண்டவர் அவ்வளவு அற்புதமா எனக்கு இந்த இடத்துல நடத்தி வந்தார். எனக்கு அவ்வளவா சத்தி அவ்வளவு பெரிய சபையில இருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு விளக்கமா ஒவ்வொன்னா சொன்னது புரிந்து கொள்ற மாதிரி தெரியற மாதிரி ஒவ்வொன்றும் எனக்கு அப்படியே ஈட்டியில குத்துனது போல இருந்தது. ஒவ்வொரு வாசனமும் ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் உனக்கு வேஸ்ட் பண்ணிட்டேனாப்பா. ஆனா நிறைய சத்தியத்தை நான் இங்க வந்து கத்துக்கினா நிறைய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்புறம் திரும்பி கொஞ்ச நேரம் பொறுத்து முட்டி போட்டு அழுதுச்சோம்னா பெரிய புறா ஒண்ணு மேல வந்து அந்த புறா எப்படி சொல்லத்தோன்னா வெளியேல இருக்குது. அந்த உலகம் ஃபுல்லா அங்க இருந்து பரவுது. இந்த ஃபுல்லா பரவிக்கினே போது. அப்படியே நான் காண்ற ஒரு படம் அவர்ல கண்ட உடனே, ஏசப்பா ஆவியானவரே, நீ இவ்வளவு மகிமையான தேவன் இந்த இடத்துல இருக்கிறியன்னு நினைச்சிட்டு நான் அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். நேற்று நான் ஜெபம் பண்ணிக்கினேங்கிறவங்க தான் பெரிய மலை இருக்குது. அந்த மலை மேல அந்த மலை மேல என்னதான் இருக்குன்னு தெரியல. நிறைய மலை சொல்ல நான் மட்டும் ஒரு பள்ளத்தாக்குல நிக்கிறேன். என்னை யாரும் கூப்பிடுற மாதிரி தெரியுது, ஆனா எனக்கு தெரியல. நான் எதை பார்த்தாலும் நான் ஆண்டவர் நம்பவே மாட்டேன். நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குறாரு, ஊழியக்காரங்களுக்கு தான் தருவாரு, நம்ம ஏமாத்துறோம். அப்படியேதான் என் வாழ்க்கையை நான் நினைச்சுன்னு இருந்தேன். அப்புறம் நிறைய விஷயத்த ஆண்டவர் காட்டினாரு. எனக்கு மறந்து போச்சு, தெரியல. ஆனாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன்.